தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இனி வருகிற நாட்களிலே நாம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாக கர்த்தர் ஓசியா தீர்க்க தரிசிக்கு தேசம் எவ்விதமாய் கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டது என்பதை ஆண்டவருக்கு சுட்டி காண்பிக்கிறார். இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தேவனை விட்டு விலகாதபடிக்கு காக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு வசனங்களையாய் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த வரிசையிலே ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்று சொல்லி, ஆம், கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை விட்டு விலகக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிற பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் விலகும்படியாய், தேவனை விட்டுவிட்ட தன்மை மாறும்படியாய், மறுபடியும் தேவன் பக்கமாய் திரும்பி வரும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளும் தேசமும் தேவனை விட்டு விலகி அந்த பாவ கேட்டுக்குள்ளே விழாதபடிக்கு காக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே தேசத்துல இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனை விட்டு விலகி போகாதபடிக்கு, பாவங்களினுக்குள்ளேயும் அக்கிரமங்களுக்குள்ளேயும் சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரை காக்கப்படுகிற கிருபையை கர்த்தர் தாங்க. உம்முடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, தேவன் பக்கமாய் திரும்புகிற இருதயத்தை தாங்க, தேவனை நோக்கி பார்க்கிற இருதயத்தை தாங்க. எந்த இடத்துல தேவனை விட்டு விலகி போனார்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு மனம் மாறுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பக்கமாய் மறுபடியும் வந்து ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ள நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. தேசம் தேவனை விடாதபடி காக்கப்படுறதுக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.